ஸோ ஒரு நல்ல மனிதர், அந்த இடத்துக்கு தகுதியான மனிதர், அந்த கட்சி அவரை முன்னிறுத்துது, அவர் அந்த இடத்துக்கு வராரு. இன்னைக்கு நான் தான் தலைவர், நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து என்னுடைய கட்சியை பாதிக்காத அளவுக்கு கண்டிப்பா இருக்கணும், ஒரு தீர்க்கமான இடத்துல வராரு. பாதிக்காது அதுக்கப்புறம். ஆனா அவர் எடுத்த முடிவு, அவர் கான்சியஸா இருக்கார் சார். கட்சியை, அதாவது என்ன சொல்றது, கடவுளுக்கு நேரா பாக்குறாரு சார். அவரு கட்சியை நேசிக்கிறாரு. இந்த கட்சிக்கு தேவையில்லாதவனை பூரா பார்த்து வெட்டி தூக்கி எறிகிறாரு. இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க சார். இப்போ நான் தான் எனக்கு தான் எல்லாம், எனக்கு தான் மரியாதை, என்னையத்தான் நீங்க முன்னிறுத்தணும் அப்படின்னா இந்த முதல்ல சொன்னதெல்லாம் நடந்திருக்கும்ல. குடும்பத்தை கட்டி உள்ள கொண்டு வந்திருக்கணும், 4-5 கம்பெனி வச்சு அதை வச்சு கொள்ளையடிச்சிருக்கலாம், எவ்வளவோ வேலை பார்க்கலாம்ல. அதெல்லாம் பண்ணிட்டு தானே இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க சார். என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா இவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்களை சேஃப்டி பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பானு. அது வரைக்கும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமின்னு போட்டு இவனுக்கு அடிக்க வேண்டியதான், அடிச்சுட்டு கடைசியில இந்த யார் இவன் எனக்கு தேவை கட்சியில, இவன் எனக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறான், அவனெல்லாம் பார்த்து நோட் பண்ணி அதையும் அனுப்புவாங்க.